अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि वबरकातुहू வெல்கம் டு அஃப்னாஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஆயில் டின் வச்சு எப்படி கிரில்டு சிக்கன் அப்புறமா தந்தூரி சிக்கன் ரெண்டு ஸ்டாண்டுமே எப்படி இந்த ஆயில் டின்னில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆயில் டின் எடுத்துக்கோங்க. அதில் இந்த ஹோல் பகுதி இருக்கு இல்லையா, இதை சுற்றி ஒரு குட்டி ரெக்டாங்கிள் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ரெக்டாங்கிளுக்கு மேல் பகுதி நான் காட்டுற பாருங்கள். நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த ரெக்டாங்கிளுக்கு மேல் பகுதி இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி 4 சைடும் ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு நல்ல திக்கான ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துட்டு இப்போ பண்ணுவாங்க பாருங்கள். இது வந்து என் ஹஸ்பண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி கத்தியை உள்ளே விட்டு நல்லா சுத்தியல் வச்சு தட்டிகிட்டே இருங்க. அப்படியே மெதுவாக இது வந்து ஓப்பன் ஆகிட்டே வரும். பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா லைட்டாக கையில் பட்டாலும் கிழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்தது கையில் கிழிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரா எட்ஜஸ் இருக்கும் இல்லையா, இந்த 4 சைடும் அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மடக்கி விட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ரா எட்ஜஸ் இது வந்து அப்படியே லைட்டாக இப்படி மடக்கி விட்டு அதையுமே அப்படியே தட்டி எடுத்துருக்காங்க. தட்டும்போது இந்த மாதிரி கையில் எதுவுமே கிழிக்காது. நம்ம பிடிச்சி தூக்கும் போதோ எடுத்து வைக்கும் போதோ கையில் கிழிக்காது. இப்போ அடுத்தது நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த குட்டி ரெக்டாங்கிள் அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே ஹோல்ஸ் போட்டு நம்ம வந்து கம்பி கொடுக்க போகிறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு கம்பி வீட்டில் இருக்கிற பழைய கம்பி இருந்தாலே போதும். நீங்கள் புதுசாக வாங்கணும்லாம் தேவையே இல்லை. ஏன்னா இந்த கம்பிக்கு மேலே நம்ம வந்து சிக்கன் ப்ளேஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ வீட்டில் இருக்கிற பழைய கம்பி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அதோட தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த கம்பியெல்லாம் தேவைப்படும். கிரில்டு சிக்கனுக்கு இது தேவைப்படாது. இப்போது அந்த சைடு 3, இந்த சைடு 2 இப்போ நம்ம கம்பி வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது எல்லாமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்தது இந்த மாதிரி நெட் எடுத்துக்கோங்க, இரும்பு நெட். இது வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு இப்போது 2 பீஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு பீஸ் வந்து உள்ளே வந்து அந்த கம்பி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பீஸ். இப்போ ஃபஸ்ட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நெட்டை கட் பண்ணும்போதும் ரொம்ப ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள், ஏன்னா இதுவும் கையில் கிழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நெட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த உள்ளே இருக்கிற அந்த கம்பி மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். அடுத்தது ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம். செகண்ட் பீஸ் கட் பண்ணும்போது 4 சைட்ஸ்லேயும் 1 இன்ச் அளவுக்கு நெட்டு விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி 4 சைட்ஸ்லேயும் இங்கே, அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கே வந்து குட்டி குட்டி கட்ஸ் கொடுத்து இதை அப்படியே நம்ம மடக்கி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இது வந்து ஒரு மூடி மாதிரி இப்படி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நான் இப்போ எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட கிரில்டு சிக்கன் அப்புறமா தந்தூரி சிக்கன் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் இப்போ காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ தந்தூரி சிக்கன் இதில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். நீங்கள் வந்து அடுப்பு கறி எடுத்துக்கோங்க, சார்கோல். இந்த மாதிரி அடுப்பு கறி எடுத்துகிட்டு நம்ம மிடில் லேயர் இருக்கு இல்லையா, அந்த மிடில் லேயரில் இப்போ இந்த அடுப்பு கறியை நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் நெருப்பு மூட்டிடுங்க, இந்த தணல் ஆக்கிடுங்க. இப்போ தணல் ரெடி ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மூடி அது மேலே போட்டு அதுக்கு மேலே சிக்கன் ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட தந்தூரி சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இது ஏன் மிடில் லேயரில் நான் நெருப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா, சிக்கனுக்கு பக்கத்துலேயே நெருப்பு இருந்ததுனா தான் சிக்கன் வந்து சீக்கிரமாக வேகும். அதனால தான்.
அடுத்தது கிரில்டு சிக்கன் வந்து இந்த மாதிரி ஒரு பா ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க 2 சைடும். நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ கிரில்டு சிக்கனையும் ப்ளேஸ் பண்ணி காட்டுறேன். கிரில்டு சிக்கனுக்கு மிடில் லேயர் அந்த கம்பி எதுவுமே தேவையில்லை. ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து நீங்கள் அந்த தணல் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி சிக்கன் வந்து ப்ளேஸ் பண்ண வேண்டியதான். ஏன்னா சிக்கன் வந்து பாதிக்கு மேலே அந்த டின்குள்ளே போயிடும். அதனால் தணல் வந்து சிக்கன் பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. இந்த ஓப்பன் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து வீசணும். அப்போ தான் வந்து தணல் வந்து அணையாமல் இருக்கும். நம்ம வந்து விசிறிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இந்த தணல், அதுக்காக தான் அந்த ஓப்பன். அவ்வளோதான், நம்மளோட கிரில்டு சிக்கன் தந்தூரி சிக்கன் 2 in 1 ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டாண்ட் செஞ்சு கொடுத்த என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம சேனல் அஃப்னாஸ் கிரியேஷன்ஸை கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.